நம்மோடு தொலைபேசி வாயிலாக திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இணைகின்றார். திரு ஸ்ரீராம் வணக்கம். ஆட்சி அமைக்க உரிமை கோர போகிறார் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. இப்போ ஆட்சி அமைச்சிடலாம், ஆனா இது ஒரு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு தானே அப்படின்னு கேட்குறாங்க. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு எந்நேரம் கோச்சுக்காம பார்த்துக்கணும், அதெல்லாம் 5 வருஷத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த நித்திய கண்டம் பூர்ணாயுசு இண்டி கூட்டணிக்கு தான் பொருந்துமே தவிர என்டிஏக்கு பொருந்தாது. சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா தெரியும், 22 கட்சி சேர்ந்து 230 சீட்டு வச்சிருக்கிறது பெட்டரா இல்ல ஒரே கட்சி 240 சீட் வச்சிருக்கிறது பெட்டரா இருந்து நாயுடுக்கும் நல்லா தெரியும், நிதிஷ்குமாருக்கும் நல்லா தெரியும். இந்த 1 மாசம் 2 மாசம் பிரைம் மினிஸ்டர் ஆசைக்காக போய் எல்லாத்தையும் விடுறதுக்கு அவங்க 2 பேரும் தயாரா இருக்க மாட்டாங்க. நிச்சயமா முதல்ல இவங்க 2 பேரும் என்னமோ தனித்து போட்டியிட்டு அதுக்கப்புறம் என்டிஏ கிட்ட பேரம் பேசுற மாதிரி பேசப்படுது. நிச்சயமாக இல்ல, அவங்க என்டிஏ கூட்டணியாக தான் அவங்களுடைய தேர்தலே சந்தித்தாங்க. பிரதமர் அவங்களுக்கு தான் கேம்பெயின் பண்ணாரு. ஆந்திரால 170 சீட்ல 150 சீட் அவர் வாங்கி இருக்கிறாரு. நீங்க அவர் பிஜேபி உதவியால தான் ஜெயிச்சாருன்னு சொல்ல போறீங்களா சந்திரபாபு நாயுடு? இல்ல நான் அப்படியும் சொல்லல. நிச்சயமாக எல்லாருக்குமான மேண்டேட் கொடுக்கப்பட்டது. அந்த மாநில மக்கள் நாயுடு அவர்கள் இருப்பதுன்றது ஒரு காரணமும் முக்கியம். பவன் கல்யாணுடைய எஃபர்ட்டும் முக்கியம். அது 3 பேரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் எடுத்த இடம். அங்க இருந்து எப்படி உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரால பண்ணி இன்னைக்கு கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி நிச்சயமாக நாயுடு அவர்கள் அதை செய்ய மாட்டாரு. அதனால என்னமோ இவங்களை பிரிச்சுன்னு போலான்றது இண்டி கூட்டணியுடைய கனவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆட்சியில எந்த குழப்பமும் இருக்காதுங்க. நிச்சயமா நிதிஷ்குமாருக்கும் பாஜக தேவை, பாஜகவுக்கும் நிதிஷ்குமார் இன்று நிச்சயமாக தேவை. முதல்ல அவர்கள் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. எதை வேணா ஆரம்பிக்கலாம், ஆனா நிச்சயமாக என்டிஏ கூட்டணி இந்த 5 வருடத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்யும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். உரசல்கள் வரும், ஆப்வியஸா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும், எதிர்பார்ப்புகள் வரும். ஆனா எனிடே என்டிஏ கூட்டணி இருப்பதுதான் நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கரெக்ட்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இன்னொரு விமர்சனம் எதிர்கட்சிகள் என்ன வைக்கிறாங்கன்னா, பிரதமர் பதவியேற்பு விழா வரைக்கும் தான் இவங்க தாஜா பண்ணுவாங்க, பிரதமர் பதவிக்கு வந்தாச்சு ஆட்சி அமைச்சாச்சுன்னு சொன்னா முதல்ல அவங்க உடைக்க போறது தெலுங்கு தேசம் கட்சியை தான், அவர் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இல்ல இண்டி கூட்டணி பிரதமர் துணை பிரதமர் கொடுக்குறேன்னு நிதிஷ்குமார் சொன்னது, அது என்டிஏ கூட்டணியை உடைக்கிறதா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கூட்டணியை உடைக்கிறது இல்ல சார், கட்சியை உடைக்கிறது. அப்படி இல்ல, அது கூட்டணியை இப்ப 240 தான் இருக்கு, இன்னொரு 30 எம்பி நமக்கு தேவை. அதனால அந்தந்த கட்சியை உடைச்சு எம்பியை எடுத்துருவோம் அப்படின்னு பிஜேபி பிளான் போடுவாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. போடுவாங்க. அவங்க சொல்றது இப்போ குஜராத் ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் 5 எம்எல்ஏ எடுத்த போது என்னவா பிஎஸ்பி சப்போர்ட் பண்ண 5 எம்எல்ஏவும் எடுத்தாங்களே, அதெல்லாம் பேரமா இல்லையா? அதெல்லாம் ஜனநாயக எதிர்க்காக இல்லையா? இவங்க பண்றது எதை வேணா பண்ணா அது ஒண்ணும் இல்ல, பாஜக எது பண்ணாலும் அது ஜனநாயக எதிரானதுன்னு பேசுற நிலைப்பாடுகள்லாம் மக்கள் இல்ல. இன்னைக்கே 10 மாநிலத்துல 0 வாங்கியிருக்கு காங்கிரஸ். ஏன் அதை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம்? ஏன் வெறும் யூபியில இது 4வது வாட்டி, இது ஒன்னும் ஒரு வாட்டி இல்ல 2வது வாட்டி, 4வது வாட்டி ஒரு மாநிலத்துல மக்கள் கம்மியா சீட் கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது 4வது வாட்டி தானே. தென் மாநிலத்துல ஒரு சீட் கூட வராதுன்னு சொன்ன எதிர்கட்சிகள் இன்னைக்கு எங்க போய் அவங்க மூஞ்சியை வச்சுப்பாங்க? இன்னைக்கு 60 சீட் வாங்கியிருக்க. தமிழ்நாட்டுல நோட்டாவோட கீழே இருக்கிற பிஜேபி இன்னைக்கு 9 இடத்துல இன்னைக்கு 2வது வந்திருக்க. அதெல்லாம் எந்த விதத்துல எங்களை நீங்க போய் பாப்பீங்க? சில்வர்ல நீங்க என்னவோ எத்தனையோ இருக்குங்க. இன்னைக்கு கர்நாடகால மிஸ் ஆல, இமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்துல 4 சீட்டையும் எடுத்திருக்கு. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே எல்லாத்தையும் நாங்க தூக்கிட போறோம்னு நினைச்சதுல 7-0. தெலுங்கானால காங்கிரஸ் இப்ப ஆட்சி அமைச்சு கூட 8 சீட்டு தெலுங்கானால வாங்கியிருக்கு. எல்லா மாநிலத்திலையும் பாஜக இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுவும் இந்த ஓட் ஷேர் கொஞ்சம் கம்மியா இருக்கே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்டிஏ 3வது முறையாக பூர்த்தி செய்யும் மாற்று கருத்தே இல்லை. அசோகா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.